ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் குழம்பு புளிக்குழம்பு வைக்கலாம். வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுட்டேன். பாருங்கள், இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வைக்கிறேன். வெங்காயம், தக்காளி, இது கருவேப்பிலை, மிளகாத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள், இது மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் புளிக்குழம்புல போடுறதுக்கு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அப்பளம் பொரிச்சிக்கலான்னு எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காயை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வாழலி வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன குழம்பு வைக்கிறோம்? புளிக்குழம்பு வைக்கிறோம். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வாழலி வச்சு எண்ணெயில் வெண்டைக்காய் வதக்கி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பந்தழை, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் வத்தல் எடுத்து வச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காயில் போட்டுக்கலான்ட்டு. இது பாருங்கள், அப்பளம் பொரிச்சிக்கலான்ட்டு. இப்போ வாழலி வச்சு அந்த எண்ணெயில் இருக்கிறத எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேயே நாம் குழம்பு வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் வச்சு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், வெந்தயம் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க சார். இப்போது நம்ம இந்த சுண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க சார். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டாங்க. இதையும் இதில் போட்டுடலாம். அது போட்டு ஒரு வத்தலை இதுலேயே போட்டு வதக்கலாங்க. நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வறுத்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். எண்ணெயில் வறுத்துட்டு இதுலேயும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு ஏன்னா சுண்டைக்காயில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த பொடியில் இதில் போட்டுக்கலாங்க. பொடியில் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் புளி அரிசி கலவை 2 தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே புளி நல்லா ஊற வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க. அரிசி தண்ணியில் புளி கரைச்சி புளிக்குழம்பு வைங்க, சூப்பராக இருக்கும். வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஒரு கையில் செல்லு வச்சுட்டு ஒரு கையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு சமையல் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்போ எங்கெங்கே வடச்சட்டி ஆடும், தப்பாக நினச்சிக்காதீங்க. புளித்தண்ணி ஊற்றிடலாங்க. குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்து குழம்புக்குள்ளே போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டோங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை உள்ளே போட்டுடலாங்க, குழம்புக்குள்ளே போட்டுடலாம். இப்போ நல்லா இது கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க. இப்போ தான் வெண்டைக்காய் போட்டிருக்கோம், நல்லா சுண்டி வரட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அப்பளத்தை பொரிச்சிட்டு வந்தாச்சுங்க. அப்பளம் புளிக்குழம்புக்கு அப்பளம், தயிர் வச்சுருக்குறேங்க. இன்றைக்கி நல்ல வெண்டைக்காய் குழம்போட அப்பளத்தை வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இது நல்லா கொதித்து சுண்டுச்சுன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகிடும். நீங்களும் வீட்டில் வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா
சுண்டைக்காய் வத்தல், எந்த வத்தல் இருந்தாலும் புளிக்குழம்புக்குள்ளே போட்டு மாங்காய் வத்தல் போடுங்க. எந்த வத்தல் இருந்தாலும் புளிக்குழம்புக்குள்ளே போட்டு இந்த மாதிரி நீங்களும் புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷார்ட் வீடியோ எல்லாம் காமெடி நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிறேன். 250 வீடியோஸ் பக்கம் போயிருக்குது. நீங்களும் அந்த ஷார்ட் வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வெண்டைக்காய் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.